இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வாழ்க்கை என்பது நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுத்த ஒரு வரம். நம் வாழ்க்கையில் நாமாகவே விரும்பி நம்முடைய பெற்றோர்களையோ நம் பிறந்த நாட்களையோ தேர்ந்தெடுக்கவில்லை. இவை அனைத்தும் கடவுள் நமக்கு கொடையாக கொடுத்தது. கொடையாக பெற்றதை கொடையாக நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும். நாம் இவ்வுலகில் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த உலகம் நமக்கு தேவையான அனைத்தையும் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகம் இறைவனிடமிருந்து பெற்ற கொடையை நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பது போல நாமும் இறைவனிடமிருந்து கொடையாக பெற்றதை பிறருக்கு கொடையாக கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாழ்க்கை என்பது நம்மிடம் உள்ளதை பிறருக்கு கொடுப்பது, எதையும் எடுப்பது அன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற எண்ணமானது சிதைந்து எப்படியும் வாழலாம் என்ற உந்துதலால் செல்வத்தை சேர்ப்போரும் அப்படி சேர்த்ததை முறையின்றி வரையின்றி செலவிடுவோரும் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இன்றைக்கு கொடை என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே அறப்பணி, பலருக்கு அது தங்களை பற்றிய அறிவிப்பு பணியாக மாறிவிட்டது. இரவு பகலாய் பாடுபட்டு ஈகை மனமில்லாமல் செல்வத்தை சேர்த்து வைத்து இறுதியில் சேர்த்த செல்வத்தினை அனுபவிக்க முடியாமல் மறைந்து போனவர்கள் ஏராளம். பிறருக்கு உதவியாக தனது வாழ்வை அமைத்துக் கொள்ளாதவன் உயிருடன் இருக்கும் போதே செத்தவனாக கருதப்படுவான் என்பதை வள்ளுவர் ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் என்பார். பொருட்பற்று மட்டும் நம்மை செல்வந்தர்களாக மாற்றிவிடாது. உள்ளதையும் உள்ளத்தையும் பகிரும் போதுதான் நாம் அந்நிலைக்கு உயருகிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு நமக்கு கடவுள் கொடுத்துள்ள வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த நல்லதை செய்து வாழ்வோம். பக்தன் ஒருவன் கடவுளிடம் ஜெபித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு முன்பாக தோன்றிய கடவுள், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார். அவனோ, எனக்கு வரம் எதுவும் வேண்டாம், நெடு நாட்களாக எனக்குள் இருக்கும் கேள்வி ஒன்றிற்கு பதில் தந்தால் போதுமானது என்றான். கடவுளும் சரி கேள் என்றார். அவன், மனிதர்களாகிய நாங்கள் செய்கின்ற அனைத்து காரியங்களும் மகிழ்ச்சியை மையமாகத்தான் கொண்டிருக்கிறது. ஆனால் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மகிழ்ச்சி என்ற ஒன்று இருப்பது போலவே தெரியவில்லையே. இதற்கான காரணம் என்ன என்று எனக்கு புரியவில்லை. இதை நீங்கள்தான் எனக்கு விளக்க வேண்டும் என்றான். அதற்கு கடவுள், மனிதர்கள் செய்கின்ற காரியங்கள் பலவற்றை என்னாலே பல நேரங்களில் புரிந்து கொள்ள முடியவில்லை. உதாரணமாக, இளமையாயிருக்கும் போது விரைவில் வளர வேண்டும் என விரும்புகிறார்கள். அவர்களே அவர்களுக்கு வயதாகி கொண்டிருக்கும் போது இளமையாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் வயதான பின்போ இழந்த உடல் நலனை மீண்டும் பெறுவதற்காக எவ்வளவு பணத்தையும் இழக்க தயாராக இருக்கிறார்கள். உயிரோடு இருக்கும் போது என்றுமே சாகாமல் இருக்க போகிறவர்களைப் போல செயல்படுகிறார்கள். ஆனால் இறக்கும் போதோ என்றுமே வாழாதவர்களைப் போல காணப்படுகிறார்கள். இதனை பார்க்கும்போது மனிதர்கள் வாழ்வின் அடிப்படை உண்மையை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்று மட்டும்தான் எனக்கு தெரிகிறது என்றாராம். நாமும் பல சமயங்களில் வாழ்வை பற்றிய சரியான கண்ணோட்டம் இல்லாததாலும் வாழ்வின் அடிப்படை உண்மைகள் பற்றிய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தாலும் கொடுக்கப்பட்ட வாழ்வை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். இதனை தவிர்த்து நலமோடு வாழ நம்மை தயார்படுத்துவோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நமது வாழ்க்கையை சரியான புரிதலோடு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் செய்த செயல்களில் நீதியை நிலைநாட்டினீர்களா? நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது. இன்று நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டீர்களா? விழிப்பாயிருங்கள்,
நம்பிக்கையில் நிலைத்திருங்கள். துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள். வலிமையுடன் செயல்படுங்கள். இன்று நீங்கள் செய்த செயல்களை நல்ல மனதோடு செய்தீர்களா? முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் நெறி கெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடுமற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகளென திகழ்வீர்கள். இன்று நீங்கள் உங்கள் நலனில் மட்டும் அக்கறை கொண்டு வாழ்ந்தீர்களா? நீங்கள் யாவரும் உங்களைச் சார்ந்தவற்றிலல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள முதியோரை மதித்து நடந்தீர்களா? முதியோரிடம் கடுமையாயிராதே, அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி. இன்று நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில செயல்கள் இறைவனுக்கு எதிராக அமைந்திருக்கும். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். இறைவா இன்னுடல்வும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறை
இறைவா என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னை காத்தருள்வே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். பூவுலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர், அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம். வேற்று தெய்வங்களை தொழுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்தப் பலிகளில் நான் கலந்து கொள்ளேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன. உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளே. அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். என் இதயம் மகிழ்கிறது, என் உள்ளம் அக்களிக்கிறது. என் உடலும் பாதுகாப்பில் இளைப்பாரும். ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிட மாட்டீர். அன்பன் நான் படுகுழியை காண விடமாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவா இன்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம்.
நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 51, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 மற்றும் 16 முதல் 17 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 14 முதல் 15 முடிய. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உம்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களின் குறைகளை பெரிதுபடுத்தாது நிறைகளை பாராட்டி வாழவும் இயேசுவின் கட்டளைகளை கடைபிடித்து வாழவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உமது அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள்
பாருவோம், அவரோடு அமைதியில் இளைப்பாருவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். பிப்ரவரி 20. புனித யூகேரியஸ். கிபி 687 ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் ஒர்லேயன்ஸ் நகரில் அரச குடும்பத்தில் பிறந்தார் யூகேரியஸ். இறைபக்தியில் வளர்ந்த யூகேரியஸ் கல்வியிலும் சமூகச் சிந்தனையிலும் சிறந்து விளங்கினார். ஆண்டவரிடம் மிகுந்த விசுவாசம் கொண்டிருந்த இவர் பவுலடியாரின் கடிதங்களை படிப்பதில் ஆர்வத்தோடு இருந்தார். இவ்வுலக வாழ்க்கை வீண் என்றுணர்ந்த யூகேரியஸ் தன் செல்வங்கள் அனைத்தையும் ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து கிபி 714 ஆண்டு பெனடிக்ட் துறவற சபையினில் சேர்ந்து குருவானார். மறையுறையில் சிறந்து விளங்கிய யூகேரியஸ் புனித பவுலடியாரை முன்மாதிரியாக கொண்டு மறைபரப்பு பணிகளைச் செய்தார். கிபி 721 ஆண்டு திருத்தந்தையினால் ஒர்லேயன்ஸ் நகரின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். திருச்சபையின் சொத்துக்களை அரசன் சார்லஸிடமிருந்து பாதுகாத்ததினால் ஜெர்மனியின் கொலோன் நகருக்கு நாடு கடத்தப்பட்டார். பிரான்ஸ் மற்றும் நெதர்லாந்து நாடுகளில் மறைபணிகளைச் செய்த இவர் கிபி 743 ஆண்டு செப்டம்பர் 20 நாள் உடல் நலமின்றி உயிர் துறந்தார். புனித பவுலடியாரை முன்மாதிரியாக கொண்டு நற்செய்தி அறிவித்த ஆயர் யூகேரியஸினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித யூகேரியஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் திருச்சபையிலுள்ள அனைத்து ஆயர்களின் இறைபணிக்காக ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் பாவ மன்னிப்பு அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டு இறை வழியில் பயணிப்போம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய அளவிட முடியாத அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை சுவைத்து வாழ்கின்ற நாம் அந்த அற்புதமான கொடைகளுக்காய் நாம் கட்டாயம் நன்றி சொல்ல வேண்டும். இன்றைய தினத்தில் நாம் அவருக்கு நன்றி சொல்வோமா? தூங்குவதற்கு முன்னால் இப்படிப்பட்ட மாபெரும் கொடைகளுக்காய் நாம் சிறப்பாக நன்றி சொல்வோம். இன்றைய தினத்தில்
இந்த மாதா தொலைக்காட்சி என்ற ஜெபிக்கும் குடும்பத்திலே பிறருக்காக பரிந்துரைத்து ஜெபிக்கின்ற ஜெப வீரர்களுக்காக நாம் மன்றாடுவோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, ஜெபங்களிலெல்லாம் சக்தி வாய்ந்த ஜெபம் பிறருக்காக செய்கின்ற ஜெபம், பரிந்துரைக்கின்ற ஜெபம். இந்த ஜெப முறையை எங்களுக்கு நீர்தான் கற்றுக் கொடுத்தீர். எங்களது தாய் அன்னை மரியாள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இதோ இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக அநேக மக்களுக்காக, அநேக மக்களுடைய தேவைகளுக்காக, குடும்ப தேவைகளுக்காக, பலவிதமான கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக, ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஜெப வீரர்களுக்காக, மாதா தொலைக்காட்சியின் ஜெபிக்கும் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதியும். இந்த குடும்பங்களிலே எல்லா தேவைகளையும் நீர் பூர்த்தி செய்யும். அவர்கள் ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாய் சாட்சிய வாழ்க்கையின் வழியாக, ஜெப வாழ்க்கையின் வழியாக சான்று பகரக்கூடிய சக்தியை நீர் அவர்களுக்கு நிறைவாக கொடுத்துள்ளும். ஆண்டவரே, எங்கள் அன்பு தாயே, இதோ உமது பிள்ளைகள் இவர்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிற் கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின்